ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 100 நாளைக்கு மேலே வந்து இருக்குது. இப்போவே நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய போர்ஷன் படித்து முடிச்சிருப்பீங்க, ஒரு சில சப்ஜெக்டாக முடிச்சிருப்பீங்க. நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம். நம்மளோட ஆப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே, ஸோ இப்போ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவரால் ரேங்கிங், டீட்டெயில் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக வரும். ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வர சண்டே February 25 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து வெயிட்டேஜ் பொறுத்து எதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்கலாம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 5 நாள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்காத டாப்பிக்கை வந்து லாஸ்ட்டில் வந்து அதை படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 5 நாள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 நாள் வந்து இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து போஸ்டிங் அடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டீட்டெயிலாக ரேங்கிங் வந்து இருக்கும். ஓவராலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, நீங்கள் வந்து எத்தனை ரேங்கில் வந்து இருக்கீங்க, ஸோ வந்து டாப் ஸ்கோர் வாங்கினவங்க, மொதல் ரேங்க் வாங்கினவங்க அவங்களோட மார்க் என்ன, இதேமாதிரி டாப்பில் இருக்கவங்க மார்க் என்ன, இது போக வந்து ஒவ்வொரு கொஸ்டினோட அனாலிசிஸ், இந்த மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வரும். ஸோ வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, டிஃபிகல்ட்டான கொஸ்டினை வந்து எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலாக எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பக்காவாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் வந்து உங்களோட லெவலை ஒரு 5% இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் இன்றைக்கி இருக்க லெவல்லேருந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை முடிக்கும் போது பக்காவாக கட் ஆஃபை கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து முடிச்சிடலாம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணுங்கள், அதுபோக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வரும். இந்த ரிவிஷனுக்கான அப்டேட்ஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சனல் மெசேஜாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேருக்கும் ப்ராட்காஸ்ட் அப்டேட்டில் வந்து வரும். ஒருவேளை நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் ஆட் ஆகலை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களை ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பர்சனல் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ வந்து எக்ஸாமுக்கான அப்டேட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி முடிக்கணும், இந்த மாதிரி வந்து எல்லாமே வரும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து ஆப் ஸ்டோர், iOS ரெண்டுக்குமான லிங்க்குமே வந்து இருக்கும். ஸோ வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாலிட்டிக்கான 5 டே பிளான், ஸோ வந்து எப்படி நீங்கள் 5 நாளில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம கான்செப்ட் வைஸாக, ஷார்ட்கட் வைஸாக, கதை மாதிரி பாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி எப்படி 5 நாளில் முடிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ லிங்க் வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.